ஆன்மீகத்தை அரசியலாக்குவதும் கல்வியை அரசியலாக்குவதும் பாஜகவிற்கு கைவந்த கலை. எங்கள் குழந்தைகள் மீது, எங்களுடைய பிள்ளைகள் மீது மாண்பு முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை பாஜகவுக்கு என்ன அப்படிப்பட்ட அக்கறை இருக்கிறது? இதுவரை எவ்வளவு நிதி கொடுத்தார்கள்? என்ன தமிழ்நாட்டு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் பாஜகவுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை? எங்களுடைய முதலமைச்சருக்கு இல்லாத அக்கறை இவர்களுக்கு இருக்கிறதா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிய திட்டங்களை 90 விழுக்காடு இதுவரை நிறைவேற்றி இருக்கிறார். நிதி ஆதாரம் கிடையாது. நிதியே இல்லாத போதும் நிதி ஆளுமையை, நிதி மேலாண்மையை செலுத்தி சிக்கனமாக பத்திரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு காரியங்களையும் செய்து வருகிறார். இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நிதி, எங்களுடைய வரி பணம், இன்றைக்கு 3வது மாநிலமாக நாங்கள் வரி செலுத்துகிறோம். ஏறக்குறைய 1,25,000 கோடி ஜிஎஸ்டி பணத்தை செலுத்துகிறோம்னா எங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாடும் ஒரு அங்கம் தானே இந்தியாவில், தமிழ்நாடும் ஒரு மாநிலம் தானே, எங்களுக்குள்ள உரிமை தொகை எங்கே? இதை கேட்கிறோம். காலங்காலமாக கொடுத்து வந்த பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி 2,200 கோடி வரை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? என்ன காரணம்? தொழிலாளருடைய உரிமை கொடுக்க வேண்டும், தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்க தகாத முறையில் நடந்து கொள்ளவும் கூடாது. தொழிலாளர்கள் ஒரு கண் என்றால் உற்பத்தி ஒரு கண், அது முக்கியமான கண் தொழிலாளர்கள், மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது தொழிலாளர் நலத்துறையும் அங்க இருக்கின்ற காவல்துறையும் அதை பார்த்துக் கொள்வார்கள். நம்முடைய தோழர்களிடம் நானும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். இது சுமூகமாக முடிக்கப்படும். ஏனென்றால் உலக நாடுகளுடைய முதலீடு எல்லாம் ஒரு நல்லாட்சி நடக்கிறது, பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை பிடிக்காதவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், எரிச்சல் அடைபவர்கள் ஏதாவது சிக்கல் செய்யலாம் என்று தொழிலாளர்களை தூண்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு தொழிலாளர் தோழர்கள் யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் பேசி தீர்த்து கொள்வோம். தொழிலாளர்களுக்கு உரிமையை நாங்களும் சேர்ந்து போராடி பெற்று தருவோம். சரி, இப்போ அண்ணாமலை 10 லட்சம் பேர் 4 மணி நேரத்துல பாத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ட்வீட்டா? அது பேரு ட்வீட்டு. அதை 10 லட்சம் பேர் பாக்குறோம்னா இவங்க பணம் கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க. இவங்களுடைய சோசியல் மீடியா, இவங்களுடைய ஐடிலாம் பணம், பே மணி. கெட் அவுட் அண்ணாமலை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி. ஏன்னா அவர் எப்பவே கெட் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்க ஏன் சொல்றோம்? மக்கள் தான் கெட் அவுட் சொல்ல போறாங்க. ஆனால் மாண்பு முதலமைச்சரையோ திராவிட முன்னேற்ற கழக தலைவரை கெட் அவுட் சொல்வதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இவர் யாரு? ரோட்ல போற கோவம் தான் வருது அதுக்கு மேல.